நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே, சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ அது கர்த்தராலே வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள், அதில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு அவன் காட்டி கொடுத்தான். அதின் நிமித்தமாக அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு அவன் நாண்டு கொண்டு அவன் செத்து போனான். எனவே இழந்து போன அந்த சீசனுக்கு வேறொருவரை தேர்ந்தெடுக்கும் காரியம் அங்கே நடைபெற்றது. அப்பொழுது அதற்கு 2 பேர் போட்டியிட்டார்கள். ஒருவர் பெயர் பர்சபா எனப்பட்ட யோசேப்பு, மற்றொருவன் பெயர் மத்தியா. இந்த 2 பேருக்கும் இடையிலே போட்டி உண்டானது. ஆகவே யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 11 சீசர்கள் மாத்திரம் கூடி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் எப்படி ஜெபம் பண்ணினார்கள் என்றால், எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் இழந்து போன இடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அப்போஸ்தலர் பட்டத்தில் எங்களோடு கூட தொடர்ந்து ஊழியம் செய்யும்படியாகவும் கர்த்தாவே நீர் யாரை தேர்ந்தெடுக்கிறீரோ அவர்களை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி இந்த யோசேப்பின் பேரிலும் மத்தியாவின் பேரிலும் சீட்டு போட்டார்கள். 2 பேர் பேரையும் எழுதி சீட்டில் போட்டு அவர்கள் ஜெபம் பண்ணி அந்த சீட்டில் ஒன்றை பிக் பண்ணி எடுத்த பொழுது அது மத்தியாவின் பெயரிலே அது விழுந்தது. ஆகவே இந்த மத்தியா 12வது சீடனாக அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான். பின்பு அவனுக்கு அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அவர் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ஆகவே சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். அப்படி என்றால் நமக்கும் ஒரு சில நேரங்களில் என்ன முடிவு எடுப்பது என்பது நமக்கு தெரியாது. அப்போ அந்த காரியத்தை குறித்து நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை குறித்து நாம் சீட்டு போட்டு அதை எடுக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். காரிய சித்தி அது கர்த்தரால் வரும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.